ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஃபன் லைஃப் அண்ட் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, நம்ம இளவரசி வந்துட்டு ஹீரோயினை லாக் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவையும் என்னையும் சமாதானப்படுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்படி தற்காப்பு கலை தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவள் ஏதோ கதை சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டா போல. நான் ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருந்துட்டேன். நம்ம இளவரசியோட பாட்டி தான் இப்போ அவங்க மேலே கோவமாக இருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை, இளவரசியோட அம்மா தான் கோவமாக இருக்காங்க. அவங்கள பார்த்த துரதிர்ஷ்டம் அப்படின்ட்டு தான் அவங்க விலகி வச்சிருக்காங்க. அதுதான் இளவரசிக்கு அவங்க அம்மா மேல இருக்கிற சரியான கோவம். இங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினு. அடுத்த பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. திடீர்னு வந்துட்டு, "நான் அழகா இருக்கனா? இல்ல நீ அழகா இருக்கியா?" அப்படின்ட்டு ஹீரோட்ட கேட்கும்போது, "எதுக்கு தெரியுது சடனா இப்படி கேட்குற?" "இல்ல, நாம இப்போ வந்துட்டு பேரரசர்ட்ட போயிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா போய் பேச முடியாது. அதனால நான் உன்னோட காதலி, திருமணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேரரசர்ட்ட போயிட்டு ஒரு பர்மிஷன் வாங்குவோம்." என்ன பர்மிஷன் வாங்குவோம்? நான் வந்துட்டு இளவரசிக்கு ஒரு சில பாடங்கள் சொல்லிக் குடுக்கணும். அதனால இளவரசிக்கு நான் ஆசிரியரா நியமிக்கிற அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் பேரரசர்ட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இது ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகும்னு நெனைக்கிறேன். அப்படியே செம்மையா மேக்கப்லாம் போட்டு போயிட்டு, அங்க போய் நின்னா, பேரரசர் குறுகுறுன்னு பார்க்குறாரு. இந்த புள்ளைய ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாரி இருக்குதே அப்படின்ட்டு, "நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களாம்மா?" அப்படிதான் அப்படிதான் பேரரசே." "கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா?" அப்படிதான் அப்படிதாங்கும்போது ஹீரோவும் மண்டைய ஆட்டுறான். ஆனா, சரி, சரி இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சூப் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி, நம்ம பேரரசரோட அசிஸ்டண்ட் எடுத்தாந்து குடுக்குறாரு. "இது என்ன சூப்பு?" "ஆமா சூப்பு. குடிங்க" அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின், "ஐயய்யோ! இதெல்லாம் பண்றதுக்கு எதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு" அப்படின்னு ஃபுல்லா கப்புன்னு அடிச்சுட்டு, நல்லா இருக்கு பேரரசே. இளவரசிக்கும் ஒரு சில விஷயங்கள் இந்த மாரி கத்துக் குடுத்தா நல்லாருக்கும். மரியாதையா நடந்துக்க." "அவ என்னம்மா எப்ப பார்த்தாலும் அம்பு விட்டுட்டு கிடக்குறா. யார பார்த்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கா. நான் ஒரு ஆசிரியரா இருந்துட்டு அவங்களுக்கு நான் நல்லா சொல்லிக் குடுப்பேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "அதுவும் கரெக்ட்டு தாம்மா. நீயும் பார்க்க நல்ல பிள்ளையா தான் இருக்கிற. அதனால நீயே அவளுக்கு ஆசிரியரா இருந்து சொல்லிக் குடேன்." அப்படிங்கிற ஒரு ஆணைய போட, இதுதான் ஹீரோயின் எதிர்பார்த்த விஷயமும். நேரா இந்த ஆணைய போயிட்டு நம்ம இளவரசி முன்னாடி படிக்க செம கடுப்பாவுது. "நேத்து வரைக்கும் எனக்கு பணிப்பெண்ணா இருந்துட்டு, எனக்கு இன்னைக்கு டீச்சரா ஆகுற அளவுக்கு நீ பிளான் பண்ணி வச்சிருக்கிய." அப்படின்னு 2 பேருமே கத்து கத்துன்னு கத்திக்கிறாய்ங்க. கயாமையா கயாமையான்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாய்ங்க. "பேரரசோட ஆணைய நீ மீறக்கூடாது. அது நடக்கிறது தானே. அப்போ நான் தான் இனிமேல் உனக்கு ஆசிரியர். நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு தானே உங்க அப்பா எழுதியிருக்காரு. மாத்தி ஏதாவது பண்ணா பிரச்சனையாயிடும்." அப்படின்னு அங்க மிரட்டிட்டு இருக்கும்போது, இங்க நம்ம இளவரசர் என்ன பண்ணிட்டு இருக்காய்ங்கன்னா, ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்காரு. அதுவும் அவங்களோட மைத்துனர் இருக்காய்ங்களே, வந்து புலம்பு புலம்புன்னு சொல்றாய்ங்க. என்னன்னா, "உங்க தங்கச்சி எங்கள அட்டாக் பண்ணிட்டாய்ங்க. உங்க பேர சொன்னதுக்கு அப்புறம் தான் கத்தி எடுத்து கழுத்துல வச்சாய்ங்க." அப்படிங்கிற விஷயத்த நெறையா சொல்லிட்டு இருக்கும்போது, இவிங்க கிடக்குறாய்ங்க மக்கு அப்படின்ட்டு, நம்ம மந்திரி பையன் வந்துட்டு தனியா வெளியில போயிடுறான். "எனக்கு வாமிட் வருது" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எங்க போறான்னா, இளவரசிய தான் ஃபாலோ பண்ணிட்டு போனான். இளவரசினா, இளவரசரோட ஒய்ஃப தான் ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவைங்க 2 பேரும் முன்னாள் காதலர்களா இருந்தவங்க தானே! முன்னாள் காதலரா இருந்தா அவனும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். "நீ வந்துட்டு இந்த லைஃப்ல இருக்கணுமா? வந்துரு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவ இருந்துட்டு, "எனக்கு விதிக்கப்பட்டது எனக்காக மட்டும் தான். அதில நீ தலையிட்டு தேவையில்லாம உன்னோட வாழ்க்கைய வீணடிச்சுக்காத" அப்படிங்கிற மாரி அவளும் எவ்வளோ அட்வைஸ் பண்றா. ஆனா, டப்புன்னு என்ன பண்ணிடுறாய்ங்க, அங்க இளவரசர் வந்துடுறாய்ங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிருக்க, அவன் ஏதோ ஆசையா கிஃப்ட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கான் போல. நமக்குள்ள விவாகரத்து வரைக்கும் நீ ஏன் போகணும்? நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமேன்ட்டு அந்த பெரிய முத்துல நெக்லஸ் ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு, அத போட்டு விட்டு, நாம ஏன் பழைய மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ட்டு, அப்படியே அங்கேயே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, அத அங்க தூரத்துலேருந்து அவன் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகுறான். அப்படியே அங்க வேண்டா வெறுப்பா ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு எதிரா நடக்கிறப்ப, அந்த கண்லயே அந்த கண்ணீர் வழியாட்டி அந்த விஷயத்த சொல்றதுலாம் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அவன் கத்தி எடுத்துட்டு குத்தலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுருவான். ஆனா, அந்த கண்ணு தண்ணீலயே வந்துட்டு, "நீ வர வேணாம்" அப்படிங்கிற மாரி, அந்த நிமிஷத்துலயும் அவன வர வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவா. அது ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டா இருக்கும். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும், இளவரசியும் தான் காட்டுறாய்ங்க. இளவரசி இருந்துட்டு, "எனக்கு நீ டீச்சரா?" அப்படின்ட்டு பேரரசர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அம்பு விடணும்ல, என்ன மாரி விடுவியா? அப்படின்ட்டு. இளவரசி அம்பு விட, அது கரெக்ட்டா சென்டர் பாயிண்ட்ல போய் அடிக்குது. அப்படியே பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கா ஷாக்கு. நம்ம இதுவரைக்கும் அம்பு விட்டதும் கிடையாது, எதுவும் பண்ணதும் கிடையாது. அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே, நல்லா இளவரசி வெறுப்பேத்தி விட்டுறாய்ங்க. "உன்னால ஒரு குச்சிய கூட தூக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதில நீ எப்படி அம்பு விட போற?" அப்படிங்கிற மாரி செம கடுப்பேத்தி விட்டோனே, அவ கண்ண மூடி ஒண்ணு யோசிக்கும்போது, அவளோட பாஸ்ட் ஏதோ டப்புன்னு ஞாபகம் வந்துட்டு போது. பார்த்தா உடனே அப்படியே வில்ல புடுங்கி 2 அம்பு சேர்த்து விடும்போது, இத பார்த்த உடனே நம்ம இளவரசியே ஷாக் ஆயிடுறாய்ங்க. "உனக்குள்ள திறமை இருக்கா? அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு."
ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீ ஏதோ லக்ல தான் தப்பிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படின்ட்டு, அவ கைய பார்த்தே அவளாலேயே நம்ப முடியல. நான் தான் இப்படி அம்பு விட்டனா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் பலமா வந்திருக்கு. இத பார்த்துட்டு இளவரசி செம்ம காண்டாக, அதுவும் பேரரசர் பாதி அனுப்பிச்சு வச்சிருக்காய்ங்க, ஹீரோ பாதி அனுப்பிச்சு வச்சிருக்காய்ங்க. இதெல்லாம் பார்த்து நானே இதுவரைக்கும் இந்த டிஷ் எல்லாம் சாப்பிட்டது இல்லையே, இவளுக்கு வேற அனுப்பிச்சு வைக்கிறாங்களே அப்படின்னு செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருக்க நேரம், அது மட்டும் இல்லாம நம்ம ஹாப்பி ஹாப்பி வேற கேக் செஞ்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு குடுத்து அனுப்பிச்சிருக்கான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட. அந்த பொண்ணு அந்த பாக்ஸ எடுத்துட்டு வரும்போது, கரெக்ட்டா நம்ம இளவரசி கண்ல மாட்டிடுது. இது அந்த ஹாப்பி ஹாப்பி பாய் எடுத்துட்டு வர பாக்ஸ் ஆச்சே அப்படின்னுட்டு, "அட பாவி! என்ன விட்டுட்டு நீ அன்னைக்கு அவளுக்கா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி 2 கோடாரி எடுத்துட்டு வெரட்டு வெரட்டுன்னு வெரட்டிட்டு வரா. நம்ம ஹாப்பி ஹாப்பியா தப்பிச்சா போதுடா சாமி அப்படின்னு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். ஹாப்பி ஹாப்பி எங்க போய் விழுறான்னா, நம்ம ஹீரோட ரூம் கதவு ஓப்பன் ஆகி டபுக்குன்னு போய் அவன் சாய, அதே நேரத்துல நம்ம இளவரசியும் ஓடி வந்துட்டு அந்த ஸ்டெப்ல அப்படியே மிஸ் ஆகி 2 கோடாலையும் பறக்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஸ்லிப் ஆகி கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மூமெண்ட்லாம் வேற லெவலா இருக்கும். ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு, ஆகா நல்ல படமா இருக்கே அப்படின்ட்டு மேலே பறந்த 2 கோடாலி அப்படியே ஃப்ளவரா மாத்தி விட்டுட்டு, அப்படியே பூ கொட்டுற மாரியே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாரியும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருக்கிறான். ஓசியில ஓடுற படம் தான மாப்ள, யாரு பார்த்தா என்ன அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சு 2 பேரும், இது நடக்கல, இது எதர்ச்சியா நடக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பேன். எதார்ச்சியா தான் நடந்துச்சு. உங்க லவ் ட்ராக்க இங்க கொண்டாந்து தான் ஓட்டணும். லவ்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாரி 2 பேரும் வெறப்பா நிக்கும்போது, சரி இதான்டா சரியான டைம் அப்படிங்கிற மாரி ஹாப்பி ஹாப்பி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாரி பார்க்குறான். உடனே இளவரசி புடிச்சு நிப்பாட்டி, உங்க 3 பேத்துக்கும் அவ என்ன பண்றா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒழுங்கா சொல்லுங்க. சரி, நாங்க தான் பிளான் பண்றோம் அப்படின்னே வச்சுக்கோயேன். அவ உன்கிட்ட என்ன சொன்னா? இந்த மாரி எங்க அம்மாவையும் என்னையும் ஒண்ணு சேர்க்க வந்தவ அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருந்தா. அப்ப அந்த விஷயத்த நீ தான் கேட்கணும். உனக்கு தேவையான விஷயத்த நீ அவகிட்ட கேட்டா தான் அது கரெக்ட்டா இருக்கும். என்கிட்ட கேட்டாலும் அது வராது அப்படிங்கிற மாரி ஹீரோ சொன்னதுக்கப்புறம், இளவரசி யோசிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் கழுத்துல பூண்டு மாலை, கையில வேப்பில இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த பேய புடிக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்து யாரோ கை வைக்கிற மாரி இருக்கு. உடனே திரும்பி அடிக்கலான்னு போகும்போது, அது ஹாப்பி ஹாப்பியா இருக்கு. "நீ பேய ஓட்டுறன்ட்டு தனித்தனியா ஏன் இப்படி என்ன ஓட்டிட்டு இருக்கிற? நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க நேரத்திலேயே, இளவரசி வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அத நீ ஹீரோயின்ட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொன்னதையே அதுக்கப்புறம் ஹாப்பி ஹாப்பி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா அப்படியே ஹீரோயினோட பேசிட்டு இருக்கும்போதே, "நீ பேசிட்டு இரு லூசுத்தனமா, நான் போயிட்டு இங்க ஏதாவது உருவம் உலாத்துதான்னு பார்த்துட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி போறா. அதுக்கேத்த மாரி அந்த 3 ரெட்டா மாறுது. அந்த நேரத்துல யாரோ உலாத்துற மாரி இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்படி தேடிட்டு போவ, இன்னொரு பக்கம் நம்ம இளவரசோட மைத்துனர் இருக்கார்ல, அவனும் அவன் டீமும் வந்துட்டு என்ன நம்பி இவ்வளோ பொறுப்பு புடிச்சிருக்காரு. அத நான் பத்திரமா பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ப, ஹீரோயின் தனியா உலாத்திட்டு இருக்கா பார்த்தோன்னே, இதுதான் கரெக்ட்டான டைமு. இவள புடிச்சு கொண்டி குடுத்தா என்னோட பேர் இன்னும் பெரிய பேரா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தொரத்திட்டு வராய்ங்க. ஐயய்யோ! இந்த பைத்தியக்காரங்களா அப்படின்ட்டு அவ தெறிச்சு ஓட, அவிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின காப்பாத்திட்டு போயிடுறான். அழைச்சிட்டு போயிட்டு எங்க கொண்டு வச்சிருக்கான்னா, அவன் சின்ன வயசுல விளையாண்ட இடத்துல தான் கொண்டு போய் வச்சிருக்கான். அங்க ஒரு சில ஞாபகங்கள் வருது. ஆனா அவளுக்கு முழுசா எதுவும் ஞாபகம் வரல. சரி இங்க எதுக்குடா காப்பாத்தியாந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு நல்ல இடம்ல. ஆமா நல்ல இடம் தான். ஆனா எனக்கு இப்ப பசிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா அவ. அதே நேரத்துல இளவரசிகிட்ட போயிட்டு, அந்த மெய்டு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு, "இங்க அசாசின்ஸ்லாம் யாரோ வராங்களாம். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கங்கும்போது, அது யாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு, நேரா ஹீரோயின் வீட்ட தான் போய் தட்டுறாய்ங்க. "உள்ள இருக்காளா? உள்ள இருக்காளான்ட்டு." நம்ம ஃப்ரெண்டுக்கார பொண்ணு தான் வெளியில வந்து நிக்குது. ஆனா, உள்ள இருந்து ஹீரோயின் இல்ல அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொல்லல. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் தூக்க கலக்கத்துல எழுந்து நடந்து வரா. உடனே வந்துட்டு, "உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அப்போ நீ இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு தான் இருந்த?" "ஆமா, நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்றப்ப, பக்கத்துல நெருங்கி அப்படியே தலைக்கிட்ட கைய கொண்டு வரும்போது கைய புடிச்சு, "நான் தான் சொல்றேன்ல, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன்" அப்படின்ட்டு. "அப்போ தலையில எப்படி இந்த பூ வந்துச்சு?" "இல்ல, நைட்ல வந்துட்டு எனக்கு பூக்கள வச்சு படுத்தா தான் தூக்கம் வரும்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்போதான் ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகம் வரும். "அவகிட்ட நீ என்ன வேணும்னு நீ அவகிட்ட தான் கேட்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "சரி, இதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை பண்ணிக்க வேணாம். உனக்கு என்கிட்டேருந்து என்ன தேவ? நான் உனக்கு என்ன பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின்ட்ட கேட்கும்பொழுது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட நான் கேட்டேன். அத உன்கிட்ட தான் கேட்க சொல்லியிருக்கான். அவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இத சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, எனக்கு வந்துட்டு அவனோட அதாவது ஹீரோட சீக்ரெட் ரூம்ல இருந்த புக்ல இருந்த 2 பேஜ் யாரோ கிழிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு உங்களோட வாசனை தான் இருந்துச்சு. அந்த சீக்ரெட் என்னன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப, அந்த சீக்ரெட் என்னன்னு
என்னன்னு நான் உனக்கு சொல்லணும்னா, எனக்கு வந்துட்டு எங்க அம்மா ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிற விஷயத்த நீ கிளியர் பண்ணுனீன்னா, நான் உனக்கு வந்துட்டு அந்த விஷயத்த சொல்லுவேன். இல்ல நீங்க பேச்சு மாற மாட்டீங்களே, கண்டிப்பா நான் பேச்சு மாற மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கூட ஒரு டீல போட்டு நம்ம இளவரசி அங்கேருந்து கிளம்பிர்றாய்ங்க. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு தான் ஹெல்ப் கேட்க நின்னுட்டுருக்கா. நான் எப்படியாவது அந்த பேரரசியோட அரண்மனைக்குள்ள போயிட்டு அவங்கள பத்தின விஷயங்கள நான் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். எதுக்காக இளவரசிய அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்கா. அவன் என்ன பண்றான்னா, ஒரு துணி மாரி ஒண்ணு குடுக்குறான். "ஆமா இது என்ன துணி? இத நீ வச்சுக்கிட்டீன்னா, நீ யார் கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சிருவ" அப்படின்ட்டு அவன் மறைஞ்சு காட்டும் பொழுது, "யோவ் நரி! நீ சரியான ஆள் போல. இப்படிலாம் மறைஞ்சு பல பேர வேவு பார்த்துருப்பல்ல. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இது உனக்கு வேணுமா? வேணாமா?" அப்படின்னு கேட்குறப்ப, டபுக்குன்னு அத புடிச்சிட்டோனே அவளும் மறைஞ்சு போயிர்றா. மறைஞ்சு போயிட்டு, "நான் உன் கண்ணுக்கு தெர்லல, நான் உன் கண்ணுக்கு தெர்லல" அப்படின்ட்டு அவன் மூஞ்சி முன்னாடியே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றான்னா, டபுக்குன்னு அவ கன்னத்த புடிச்சு, "இங்க பார், நான் ஒரு நரி. எனக்கு நீ கண்ணுக்கு தெரியலனாலும், உன்னோட வாசனைய வச்சு நான் உன்ன கண்டுபிடிச்சுருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அதுக்கு ஏன்டா இப்படி க்ளோஸ் அப்ல கொண்டு வந்து என் கன்னத்த செவக்க வைக்கிற?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு, அவ அந்த துணிய எடுத்துட்டு நேரா பேரரசியோட அரண்மனைக்கு போக பார்க்குறா. அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினுக்கு சூப்பர்வைசரா இருந்தாங்கல்ல ஒரு லேடி, அவிங்க கை கால்லாம் உடைஞ்சு, "என்ன இந்த நிலைமைக்கு ஆக்குனவள நான் பழி வாங்காம விடமாட்டேன்" அப்படின்னு இளவரசர்ட்ட போயிட்டு ஹீரோயின பத்தின உண்மையெல்லாம் சொல்றதுக்காக போயிட்டுருக்காய்ங்க. இவிங்கள இப்படியே விட்டா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா இளவரசர்ட்ட போய் பேசும்போது, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசணும்" அப்படின்ட்டு அந்த லேடி பக்கத்துல போக, தட்டக்கூடாத இடத்துல தான் நம்ம ஹீரோயின் மறைஞ்சு நின்னு தட்டும்போது, ஆஹா! இளவரசருக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா ஓவரா ரியாக்ட் பண்ண, அவன் கழுத்த பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சர்றான். "ஒழுங்கா ஓடிடு. எனக்கு அவள பத்தின உண்மைய மட்டும் தான் தெரியணும்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த அம்மா கத்திக்கிட்டே போயிடுது. அவனுக்கே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படியாவது ஹீரோயின பத்தி தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேரரசியோட அரண்மனைக்கு தான் போறாய்ங்க. அங்க வந்துட்டு அவங்க இளவரசிய வளர்த்தாங்கல்ல இவ்வளோ நாளு, அவங்களும் பேரரசியும் தான் பேசிட்டு இருக்காய்ங்க. "என்னோட பொண்ண நீ ரொம்ப நல்லா பார்த்துருக்க. ஆனா லாஸ்ட் டைம் கூட நான் அவள பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு பார்க்காம போயிட்டேன். ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து நீ தான் எல்லாம் பண்ணிட்டுருக்க. உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும்" அப்படிங்கிற மாரி அவிங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, "இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய கடமை, கடமை" அப்படின்ட்டு அந்த அம்மா அப்படியே மண்டி போட்டு எல்லாமே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புது. இவங்கள பார்த்தா கெட்டவங்க மாரியே தெரியல. ஆனா எதுக்காக இளவரசிய தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அங்க இருக்கிற ஹேர் பின் விழுந்துருது. ஐய்யயோ! அப்படின்ட்டு ஒவ்வொன்னா எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, அவங்க அத பார்த்துடுறாங்க. ஏதோ தனியா எடுத்து வைக்கிற மாரி இருக்கு. திடீர்னு இவ தலைமுடியில கட்டியிருப்பா அந்த பேப்பர, அதுவும் கீழ விழுந்துருது. அவங்க அப்படியே பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டேமடா! இப்ப என்னடா சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போதே, அவங்களே கேட்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க, "நீ என்னம்மா மலர் தேவதையா?" அப்படின்ட்டு. ஆகா! இது நல்ல ஐடியாவா இருக்கு. "நான் மலர் தேவதை இல்ல, தேவதைகளுக்கெல்லாம் தேவதை" அப்படின்னு சொல்லி அங்க உருட்டிட்டு இருக்கிறா ஜாடிய வச்சுக்கிட்டு. "ஆமா, உங்களுக்கு ஏதாவது வரம் வேணுமா?" அப்படின்னோனே அந்த அம்மா, வேணும் வேணும்" அப்படிங்குது. ஐயோ! அவசரப்பட்டு வாய விட்டோமோ! இந்த அம்மா வேற பேராசை பிடிச்ச அம்மாவா இருக்கும் போலயே. "நீங்க உங்க பொண்ண இழந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆமா, என் பொண்ண நான் மிஸ் பண்றேன் தான். அதுவும் அவ பொறந்ததுலேருந்து நான் அவ கூடவே இல்ல. அதனால ஏன் இப்படி பண்றீங்க? அது மட்டும் இல்லாம, அவங்க இடத்துல அலையிற பேய்க்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அங்க சுத்துற பேயே நான் தாம்மா முக்காடு போட்டு" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினுக்கா ஷாக்கா போயிடுது. "என்னம்மா சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி. ஆமா, இவங்க தன்னோட பொண்ண போய் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம, இளவரசியே வந்து பார்த்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு துரதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பத்துலேருந்து பிரிச்சே வச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க முக்காடு போட்டுக்கிட்டு போயிட்டு அவைங்கள பார்க்க போயிருக்காய்ங்க. அதத்தான் யாரோ பேய் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காய்ங்க. ஆமா, அந்த பாத்ரூம்லேருந்து பேய் வந்துச்சுன்னு சொன்னாய்ங்களே, அதெல்லாம் என்ன? அதுவாம்மா, அது வந்துட்டு நான் போயிட்டு தெரியாத்தனமா அங்க ஒளிய போவ, அங்க இருக்கிற மேடு புள்ள என்ன பார்க்க போவ, என்ன பேய்ன்னு நெனச்சிடுச்சு. அவ்வளோதாங்கும்போது, அடச்சே! இவ்வளோ நாளா நம்ம பேய் பேய்ன்னு சுத்திட்டு இருந்த விஷயம் இந்த அம்மா தானா? சரி, நீங்க ஏன் இளவரசிய பிரிஞ்சு நிக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது வந்துட்டு ஒரு துரதிர்ஷ்டமா, அது வந்துட்டு ஒரு மந்திரவாதி வந்தாய்ங்க. அதுக்கப்புறம் நான் அவ கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாய்ங்க. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போகும்ன்னு சொன்னாய்ங்க. அதனால தான் நான் இப்படி இருந்துட்டுருக்கேங்கும்போது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க பொண்ண உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. நேரா போயிட்டு இளவரசிய பார்த்துட்டு, இந்த மாரி உங்க அம்மா உங்கள மீட் பண்ண ஆசைப்படுறாங்க.
இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் எத்தனையோ டைம் போயிட்டு ஏமாந்து வந்திருக்கேன். உங்கள இந்த டைம் நானே கூப்ட்டு போறேன். அதையும் மீறி என்ன ஆகிடுது அப்படின்னு நான் பார்த்துர்றேன். அதுக்காக பாதுகாப்புக்கு நான் நெறைய பேர கூப்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, நெறைய காவலாளிகளையும், அதுக்கப்புறம் நம்ப ஹாப்பியும் கூப்ட்டு வந்திருக்காய்ங்க. ஹீரோவும் வந்து நிக்கிறான். ஹீரோ வந்துட்டு என் மேல அக்கறையில இருக்கிறதால நீங்க வர மாரி எனக்கு தெரியல. வேற யார் மேலயோ அக்கறை இருக்கிறதால வந்த மாரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, ச்சே! ச்சே! உங்களுக்கு அவ அழகில்ல. உங்க அளவுக்கு எனக்கு பழக்கமும் இல்ல. அவளுக்காக வந்தேன் எப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நல்லாவே தெரியுது. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாப்பியும் நம்ம ஹீரோவும் ஏதாவது இங்க தீய சக்தி ஏதாவது வருதா அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டே இருக்காய்ங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்குள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, நம்ம இளவரசிக்கு வந்துட்டு நெஞ்சு வலி வந்துட்டு, அங்கேயே மயக்கம் போட்டு விழுறாய்ங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.